அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 54ல் முன்னேற்ற சோதனைன்னு கொடுத்து 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பின்வரும் தொடர் வரிசைகளில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்கள், 7, 13, 19, டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 13லேருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். இதே இது 19லேருந்து 13 கழிச்சோம்னா நமக்கு 6. அப்போது 7லேருந்து 6 கூட்டுனா 13, 13லேருந்து 6 கூட்டுனா நமக்கு 19ன்னு கிடைக்கும். இப்போ 6 6 கூட்டியிருக்காங்க. இப்போ 19லேருந்து நம்ம 6 கூட்டணும்னா 25ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 2, டேஷ், 10, 17, 26 போய்கிட்டே இருக்குது. இப்போ டேஷுங்கிற இடத்துல என்னென்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 10ஐயும் 17ஐயும் எடுத்தால் 17லேருந்து 10 போச்சுன்னா 7. அடுத்து 26லேருந்து 17 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9. இப்போ இங்கே பாருங்கள், 7 அடுத்து 9, அதாவது ஒற்றை எண்ணாக போகுது, ஒற்றைப்படை எண்ணாக போகுது. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு 7க்கு முன்னாடி ஒற்றைப்படை எண்ணா நமக்கு 5. இப்போ 10லேருந்து 5 கழிச்சா நமக்கு 5. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கூட்ட தானே செய்வோம். இப்போ ஒற்றைப்படை எண்ணா கூட்டுவோம் 3, ஏன்னா 2ன்னு வந்துடுச்சு. அதுக்கடுத்து இங்கே 5 வரோன்னா 1க்கு அடுத்து நமக்கு 3, 3க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 9. இப்போ 2 3 கூட்டினா 5, 5 5 கூட்டினா 10, 10 7 கூட்டினா 17, 17 9 கூட்டினா 26. அடுத்து மூணாவது பாருங்கள், 1000, 100, 10, 1, டேஷ். இது பார்த்தாலே நமக்கு தெரியுது, 10ஆல் வகுத்துட்டே போயிருக்காங்க. 1/10னா நமக்கு 0.1ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், தொடர் வரிசையானது டேஷ் கணத்தில் வரையறை செய்யப்பட்ட சார்பாகும் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், தொடர் வரிசையானது இயல் எண்களின் கணத்தில் வரையறை செய்யப்பட்ட சார்பாகும். அடுத்து மூணாவது பார்க்குறதுக்கு முன்னாடி நாலாவது பார்த்துருவோம், சரியா தவறா. எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகள் ஆகும். இது சரி. ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே தொடர் வரிசைன்னு இருக்குன்னா 1 2 3 4 5. அடுத்து சார்புங்கும்போது இந்த இடத்துல மெய்யெண்கள்னு வரும். A1 A2 A3 A4 A5. அப்போங்கும்போது எல்லா தொடர் வரிசையும் நமக்கு சார்பு தான். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது, எல்லா சார்புகளும் தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த சைடு இயல் எண்ணாக தான் வரும். இதுக்கு தான் மெய்யெண்களுக்கு நமக்கு சார்புன்னு வரும். இப்போது எல்லா சார்பும் தொடர் வரிசையாக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு இதில் மெய்யெண்கள் வரும். நமக்கு தொடர் வரிசைனாலே இயல் எண்களில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா முதல் உறுப்புங்கும்போது 1ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெய்யெண்களில் நமக்கு என்ன வரும், பின்னமாக வரும், 0 மதிப்பெல்லாம் வரும் ஆரம்பத்தில். ஆனால் நமக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே இயல் எண்களில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போது எல்லா தொடர் வரிசைகளும் சார்பு ஆகும்னா சரி, எல்லா சார்புகளும் தொடர் வரிசை அப்படின்னா நமக்கு அது தவறு. அடுத்து மூணாவது சம் பாருங்கள், 0, 2, 6, 12, 20 போய்கிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு நமக்கு 0ன்னு இருக்குது. இப்போது நமக்கு
n மைனஸ் ஒன்றுனா 0ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது உறுப்பை கணக்கு பண்ணணும்ல. ரெண்டாவது உறுப்பு வந்து நமக்கு 2ன்னு வருது. இப்போ n மைனஸ் 1 அப்படின்னா 2 மைனஸ் 1 நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ரெண்டாவது உறுப்பில் 2ன்னு இருக்குது. அப்போது 2ன்னு வர்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 நம்ம ஒன்றா போட்டு பார்த்தா தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது என்னங்கிற இடத்துல 2 ப்ராக்கெட்குள்ளே என்னங்கிற இடத்துல 2 மைனஸ் 1. இப்போது 2 இன்ட்டு 2லேருந்து 1 கழிச்சோம் 1. இப்போ நமக்கு மதிப்பு வந்து 2ன்னு வந்துடுச்சு. அப்போது இந்த ஃபார்முலா வந்து சரியான்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5வது இதை போட்டு பார்க்கலாம். 5வது உறுப்புக்கு n இன்ட்டு n மைனஸ் 1ன்னு போட்டு பார்க்கலாம். 5 இன்ட்டு 5 மைனஸ் 1. இப்போ 5 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் முடிப்போம். 5 1 கழிச்சா 4 5 20. இப்போ 5வது உறுப்பில் 20ன்னு வந்துருச்சு. இப்போ 4வது உறுப்பை செக் பண்ணுவோம் 12 வருதான்னு. n இன்ட்டு n மைனஸ் 1. 4 இன்ட்டு 4 மைனஸ் 1. இப்போது 4 இன்ட்டு 3 4 12. அப்போது இதோட பொது உறுப்பு என்னது நமக்கு n இன்ட்டு n மைனஸ் 1. இப்போது மொதல் உறுப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னங்கிற இடத்துல 0. இப்போ 0 மைனஸ் 1. இப்போ 0 இன்ட்டு மைனஸ் 1 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு 0 தான். அப்போது இதோட பொது உறுப்பு வந்து n இன்ட்டு n மைனஸ் 1. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். அதுவே நல்லா மைண்டில் நிற்கும். ஒரு தடவை பார்த்து புரியுதுன்னு விட்டுறாதீங்க. திரும்ப செஞ்சு பார்த்தா தான் நமக்கு மைண்டில் வந்து நல்லா நிற்கும்.